இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு நைட் உனக்கும் ரிஷிக்கும் நடந்த அந்த விஷயம்லாம் என்னது? நீலம் ஆண்டி கிட்ட எதுக்கு இதெல்லாம்? உனக்கு என்ன பைத்தியமா? இவங்க ரிஷிய பத்தி என்ன நினைப்பாங்க? நீ எதுக்காக சொன்ன? ஏய், நான் எதுவுமே சொல்லல. அது லக்ஷ்மி தான் எல்லாத்தையும். மலிஷ்கா, ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். என்னோட பையன் உன்கிட்ட I'm really sorry and நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா நீயும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த மாதிரி மறுபடியும் நீ பண்ண கூடாது. நீயும் என்னோட பொண்ணு மாதிரி தாம்மா. அதோட என் வீட்டுக்கு மருமகளா நீ வரணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய கனவு. தப்பு பண்ணது என்னோட பையன், அதுக்கான தண்டனை அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். லக்ஷ்மி, அது இவளை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ரிஷி, இனியும் என் மகனா வாழ உனக்கு விருப்பம் இருக்குன்னா நீ பண்ண கேவலமான தப்ப ஒத்துக்கிட்டியே, அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை மறுக்காம நீ ஏத்துக்கணும், அதை நீ அனுபவிச்சாகணும். இல்லனா காலத்துக்கு நீ என்ன அம்மானு கூப்பிட முடியாது. ஒரு பொண்ணுக்கு அவளோட கற்பு தான் மிகப்பெரிய மரியாதை. நீ மலிஷ்காவோட மரியாதையை கெடுத்துட்ட. ஐம் சாரி ரிஷி, என்னாலதான் அங்க இருந்த எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. நான் ஒன்றும் இதெல்லாம் பண்றதுக்காக அங்க வரல. நீ வந்து மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும், இதை சொல்றதுக்காக தான் நான் அங்க வந்தேன். எந்த பொண்ணு உன்னை காதலிச்சு தன்னையே உனக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாலும் நீ அவளை ஏமாத்திடக்கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம். ஐம் சாரி ரிஷி, வருத்தத்தை கொடுத்துட்டேன். ஆனாலும் நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் ரிஷி, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ரிஷி நம்ம பரம்பரை கௌரவத்துக்கு ஒரு கரையை ஏற்படுத்திட்டான். இனி என்ன பண்ணாலும் அது அழியாது. என்ன ரிஷி? ரிஷியா? இல்ல இல்ல நீலம், அப்படியெல்லாம் இருக்காது. ரிஷி அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். நீ எதையும் தப்பா புரிஞ்சு. நல்லதுதான், நீங்க சொன்ன மாதிரி நடந்ததா நல்லதுதான். நம்ம புள்ள மேல நான் வச்ச நம்பிக்கை போகாம இருந்திருந்தா நல்லதா இருந்திருக்கும். இதெல்லாம் நடக்காமையே போயிருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். என்ன என்ன பொய் நீலம்? என்ன? அது வந்து அம்மா, ரிஷி நம்ம கலாச்சாரம், நம்ம வளர்ப்பு எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிட்டான். அவன் என்ன தலகுனிய வச்சிட்டான். என்ன பேசுறீங்க? அவன் அப்படி என்ன பண்ணா? அது அவன் எல்லாம் மீறி நடந்துக்கிட்டான், என் மரியாதையை அழிச்சிட்டான். அவன் மலிஷ்கா கூட. மலிஷ்கா, என்ன நடந்தது? எப்படி நடந்தது? எதனால? I really don't know, but I'm sorry. தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் இந்த மாதிரி யாருக்கும் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் லக்ஷ்மி கூட வாழணும்னு தான் நினைச்சேன். அவளை என் லைஃப்ல ஏத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்கு சான்ஸே கொடுக்கல மலிஷ்கா. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்ட. எதுக்காக இப்படி பண்ண? என்னால உன்கிட்ட மன்னிப்பும் கேட்க முடியல. அண்ட் லக்ஷ்மியும் என்னை மன்னிக்கல. என்ன அவ மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. என் மேல அவ்வளோ அக்கறை காட்டினவ, எனக்காக அவ உயிரை பணைய வச்சு போராடினவ. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, எல்லாமே ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆனா சடனா ஏன் இப்படி நடந்துச்சு? எல்லாமே மொத்தமா நாசமாயிடுச்சு. எல்லாரையும் நான் ஹர்ட் பண்ணிட்டேன், உன்னோட வாழ்க்கையையும் பாழாக்கிட்டேன்.
ரிஷிக்கு கால் பண்ணு. அவனை உடனே வீட்டுக்கு வர சொல்லி இப்பவே வர சொல்லு. எஸ் மாமா. அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த விஷயம் நம்ம யாருக்குமே தெரியாது. அதோட மலிஷ்காவும் ரிஷியும் லவ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை லவ்ல அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிருக்கலாம். லவ்வா? லவ்னா அப்படிதான் நடந்துக்கணுமா? செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக லவ்னு சொல்லக்கூடாது. லவ்வுக்கு உண்மையான அர்த்தம் மரியாதை. ரிஷி ரொம்ப பெரிய தவறு பண்ணிருக்கான். என்னடா ஆச்சு? மாமா மாமா ரிங் போது அவர் எடுக்கல. எவ்வளவு நாளைக்கு தான் மறைஞ்சு வாழ்வா? என்னைக்காவது ஒரு நாள் என் முன்னாடி வந்து நிக்கணும்ல. மாமா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. உங்களுக்கே எல்லாம் தெரியும்ல. அவரு ரிஷி ப்ரோ மாமா. நம்ம வீட்டு பையன். அவர் இப்படி பண்ணுவாரு நீங்க நம்புறீங்களா மாமா? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. இதுல மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நீலம் சொன்னதை கேட்டல? ரிஷி தான் செஞ்ச தவற ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதை விட பெரிய ஆதாரம் ஒண்ணு தேவையில்லை. ப்ளீஸ் நோ. நான் ரிஷிய மன்னிக்க போறது இல்ல. மன்னிக்கவே மாட்டேன். செஞ்ச தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த வருத்தமும் வேதனையும் வரும்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மியை நீங்க தானே இந்த வீட்டை விட்டு விரட்டுனீங்க. அவளோட ஆத்மாவை வேதனைப்பட வச்சிருக்கீங்க. அவளை காயப்படுத்திருக்கீங்க. அதனால இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அவ மட்டும் வீட்ல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? தயவு செஞ்சு இப்ப லக்ஷ்மியை பத்தி எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதே அவ மூலமா தான் தெரிய வந்தது. அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதோட நின்னு இருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவ என் பையனோட வாழ்க்கையை விட்டு விலகினா. ஆனா மறுபடியும் ரிஷியோட வாழ்க்கைக்குள்ள விளையாட வந்துட்டா. அதுக்காக தான் மலிஷ்கா வீட்டுக்கு வந்துட்டா. லக்ஷ்மிக்கு இதெல்லாம் தெரியுமா? அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆமா, அவளுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். அவ சொல்லிதான் எங்களுக்கும் தெரிய வந்தது. இந்த எல்லா விஷயத்திலயும் ரிஷி எவ்வளவு குற்றவாளியோ, மலிஷ்கா நீயும் அதே அளவுதான் குற்றவாளி. ரிஷி வந்து உன்னை வற்புறுத்தினானா? சொல்லு, அவ உன்னை வற்புறுத்தினானா? என் மூஞ்ச பார்த்து பேச வற்புறுத்தினானா? இல்லதானே? அப்புறம் நீதான் அவனுக்கு இடம் கொடுத்திருப்ப. நீ நினைச்சிருந்தா அவனை தடுத்து இருக்கலாம். முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காதா? அப்ப நீ எதுக்காக தடுக்கல? இந்த விஷயத்துக்கு எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. நீலம் ரிஷிய தண்டிச்சிருக்கால, அதே தண்டனை தான் உனக்கும் கிடைக்கும். எல்லார் முன்னாடி உன்னையும் அரைஞ்சிருக்கணும். I'm really sorry mom. I'm really sorry. அண்ணா நான் என்னதான் பண்றேன்? நான் அவனை லவ் பண்ணல. அண்ட் நாங்க ரெண்டு பேரும் எல்லாமா கண்ட்ரோலே ஆகல.